நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 29/12/2024 டிசம்பர் மாதம் நியூ இயருக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நாம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் மீண்டும் திரும்ப வந்த பிறகு போடும் முதல் மீட்டிங். இந்த மீட்டிங் நம்ம சேலத்தில் வச்சுருக்கோம். சீலநாயக்கம்பட்டி பைபாஸ், நம்ம நாமக்கல் ரோடு திரும்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் இறங்குற இடத்துலையே பக்கத்துலேயே கல்யாண மகால், அன்னலட்சுமி கல்யாண மகால், அந்த மண்டபத்தில் நாம் மீட்டிங் வச்சுருக்கோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன். நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பான முறையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை நான் வீடியோ வழியாக விடுறேன். எல்லா நண்பர்களையும் நேரில் வந்து என்னால் சந்திக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால வீடியோ வழியாக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அழைப்புதல் நான் தர்றேன். நண்பர்களே, அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் தவறாமல் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அடுத்த கட்டமாக நண்பர்கள், இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் நண்பர்கள் அனைவரினுடைய நிதி உதவி வேண்டும் அப்படின்ற இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். எதற்காக நிதி உதவி நாங்கள் தரணும் அப்படின்ற கேள்வி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்ன வரைக்கும் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் முழுக்க நம்ம ஓட்டுநர் இனத்திற்காக மட்டுமே போராடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், பல ஆயிரக்கணக்கான சம்பள பாக்கி பிரச்சனை, இதர பிரச்சனைகள்னு அனைத்தையுமே செய்து கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நண்பர்கள் யாரிடமும் ₹1 கூட வாங்காமல் அப்படின்ற தகவலை நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுடைய நிதியை மட்டுமே இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம். நண்பர்கள் நீங்களும் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த நிதிகளை அந்தந்த நபர்களிடம் சரியான முறையில் நாம் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கோம். முதலாக நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் 2024 வந்த பிறகு கேட்ட முதல் நிதி சேலம் கோபி, சங்ககிரியில் பாதிக்கப்பட்ட கோபி நண்பருக்காக நிதி கேட்டோம். நண்பர்கள் நீங்கள் அனைவரும் சேர்ந்து 59,500 பணம் கொடுத்துருந்தீங்க. அந்த பணத்தை முழுமையாக கொண்டு போய் அவரிடம் அப்படியே கொடுத்தோம். அதிலிருந்து ₹1 கூட எடுக்காமல் அனைத்து பணத்தையும் கொண்டு போய் அவங்க கிட்ட அப்படியே கொடுத்தோம். அவரும் வீடியோ போட்டு நண்பர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு நம்ம கரூர் மாவட்டம் வடிவேல் தெலுங்கானாவில் விபத்தில் இறந்துட்டார். அவர் உடலை கொண்டு வந்து ஊர் சேர்த்து அவருக்கு தாயாருக்கு ₹40,000 நிதி கேட்டு நண்பர்கள் நிதி கொடுத்து ₹35,000 நிதி வந்துருந்துச்சு. நம்மளுடைய மாநில தலைவர் நம்ம செல்லத்துறை, தூத்துக்குடி செல்லத்துறை அண்ணன் வந்து ₹5,000 கொடுத்தாரு. அதோடு சேர்த்து ₹40,000 அவங்க கையில் ஒப்படைச்சு அதையும் வீடியோவாக எடுத்து நண்பர்களுக்கு போட்டிருந்தோம். அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர் மணிகண்டன் திருப்பூரில் குடியிருக்காரு, விபத்தில் கால் இழந்தார். அவருக்காக நிதி கேட்டோம். நண்பர்கள் ₹26,500 பணம் கொடுத்தீங்க. அந்த பணத்தையும் முழுமையாக கொண்டு போய் ₹1 கூட எடுக்காமல் அவர்களிடம் அப்படியே ஒப்படைத்தோம். அதன் பிறகு நம்ம சங்கத்தில் ஐடி கார்டு அடிக்கிறதில் மீதி இருந்த பணத்தில், நல்லா கேட்டுங்க நண்பர்களே, மீதி இருந்த பணத்தில் நம்ம சங்ககிரியை சேர்ந்த அகமது பாஷா நண்பர் பைக்கில் போய் விபத்தில் இறந்துட்டார். அவருடைய குடும்பத்துக்கு ₹5,000 கொடுத்தோம். அதன் பிறகு நம்ம மதுரையில் இருந்து கார் எடுத்துகிட்டு போய் சில நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட அண்ணன் முருகன், அவருடைய இறுதி காரியங்கள் நம்ம சங்கத்தின் வழியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நம்ம விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளிடம் ₹4,000 கொடுத்து அவருக்கான இறுதி காரியங்கள் வேலைகளை நாம் செய்தோம். இப்படி நண்பர்கள் கொடுத்த பணத்தை சரியாக கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையும் நண்பர்களுக்காக கொடுத்த ஒரே சங்கம் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன். சந்தா வாங்காமலே இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ நாம் மீட்டிங் வச்சுருக்கோம். ₹1 காசு கூட நம்ம கையில் இல்லாமல், அதற்கு முழுக்க ஒரே காரணம் நண்பர்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நீங்கள் டிஎன் ஆல் டிரைவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, இதை மூலதனமாக வச்சு இப்போ இந்த மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, 29/12 டிசம்பர் மாதம் நியூ இயருக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி சேலத்தில் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் விஜயலட்சுமி மகாலில் அந்த மண்டபத்தினுடைய அனைத்து செலவுகளுக்கும் சாப்பாட்டுக்கும் அனைத்தும் சேர்த்து
அது தோராயமாக வந்துடும், உங்களுக்கே தெரியும். அதனால் தயவு செய்து அனைவரும் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இருக்கிற நண்பர்களும் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இல்லாத ஓட்டுநர் சொந்தங்களும் தாராளமாக நம்ம மீட்டிங்க்கு நிதி தந்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நண்பர்கள், நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு காசும் திரும்ப உங்களுக்கு அதற்கான வரவு செலவு கணக்கு தெளிவாக தெரியப்படுத்தப்படும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். தானத்தில் சிறந்தது நன்கொடை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. அதில் பேர் போன ஒரே நபர் கர்ணன். கர்ணன் கொடுத்த அந்த தானத்தால் கடவுளால் கூட கர்ணனை கொல்ல முடியலை. அந்த தானத்தை நண்பர்கள் இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் பணமாக கொடுக்குறீங்க, நாங்கள் பொருளாக உங்களுக்கு மாற்றுறோம். அதை அந்த தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நண்பர்கள் அனைவரிடம் இரு கரம் கூப்பி நிதி கேட்குற நண்பர்களே, உங்களால் முடிந்த நிதியை நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுக்கு தந்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னோடய ஜிபே நம்பரை நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் நண்பர்களே. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் 3மே அந்த நம்பர் தான். அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.